கூகுள்ல ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணதுக்கு அப்புறமாவோ இல்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு டிராவல் ஐடியா பத்தி பேசினதுக்கு அப்புறமா போனை எடுத்தீங்க அப்படின்னா ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் நீங்க எங்க போனீங்கனாலும் அந்த ட்ரிப் பார்த்தின ஃபுல் ஆட்ஸாக தான் உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். அது எப்படி நடந்துட்டு இருக்கு? அது பேர் தாங்க டிஜிட்டல் மார்க்கெட்டிங். ஸோ மார்க்கெட்டிங் த்ரூ டிஜிட்டலி. ஸோ டிஜிட்டல் மார்க்கெட்டிங் தான் இனி கரியராக இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் படிக்கிறதுக்காக பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்களுக்கு வரக்கூடிய ஒரு பெரிய கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நான் எங்க ஆரம்பிக்கிறது, என்னென்னலாம் பண்றது, எப்படி வேலை செய்யறது அப்படிங்கிறதா. ஸோ அவங்களுக்காக தான் இந்த வீடியோ, கம்ப்ளீட் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரோட் மேப். ஸோ நான் கீர்த்திவாசன், Catchy அகாடமியோட ஃபவுண்டர். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப், ஃபைண்ட் யுவர் இன்ட்ரெஸ்ட். உங்களோட இன்ட்ரெஸ்ட் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், நீங்க சர்ச் இன் ஆட்டோமைசேஷன் தான் உங்களோட இன்ட்ரெஸ்ட் நிச்சயம் கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா தென் க்ரோ யுவர் நாலேஜ். அந்த பார்ட்ல உங்களோட நாலேஜை நல்லா க்ரோ பண்ணுங்க. ஸோ அதுக்கு நீங்க என்னென்னலாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இன்னொன்று, நீங்க ஆன்லைன்ல ஃப்ரீ கோர்சஸ் நீங்க ஃபைண்ட் பண்ணலாம். ஆர் எல்ஸ் யூடியூப்லேயே நீங்க லேர்ன் பண்ணலாம். இல்ல என்னால இந்த ஃப்ரீ கோர்சஸ்ல டெடிகேட்டடா படிக்க முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா, யூ கேன் சூஸ் எனி அதர் அகாடமிஸ் நியர்பை யுவர் லொகேஷன் ஆர் ஆன்லைன் அகாடமிஸ். ஆஸ் வெல் அஸ் Catchyக்கு ஒரு பெஸ்டான டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அகாடமி தான். நீங்க எங்க வெப்சைட்ல எங்களோட கோர்சஸ் எல்லாமே செக் பண்ணலாம். We provide one-on-one dedicated online coaching and offline coaching. If you're interested to skyrocket your career in digital marketing, DMS. ஓகேங்களா? ஸோ இந்த 3 பார்ட் நீங்க முடிச்சிட்டீங்க. ஒரு நல்ல அகாடமியில ஜாயின் பண்ணி உங்களோட கோர்ஸஸை டெவலப் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த ஸ்டெப் என்னன்னு தெரியுங்களா? ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை எடுக்கிறதா தான் இருக்கும். ஸோ 4th வே, கெயின் ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்சஸ். ஸோ நீங்க படிச்சா மட்டும் போதாது, ஒரு சர்டிஃபிகேட் மட்டும் உங்களுக்கு நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தராது. ஸோ ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸை நீங்க ஃபேஸ் பண்ணி ஆகணும். அதுக்கு நான் என்னங்க பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நீங்க படிக்கிற அகாடமியிலேயே லைவ் ப்ராஜெக்ட்ஸை கேளுங்க. ஆர் எல்ஸ் நீங்க ஃப்ரீலான்சிங் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நீங்க இருக்கிற நிச்சயில அவங்க பிசினஸ்க்கு என்னென்ன சப்போர்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இதனால என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, நீங்க நிறைய ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணுவீங்க. அது மூலயமா உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ஐடியாஸ் கிடைக்கும். சூப்பர் இல்ல? 5th பாயிண்ட், ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நெட்வொர்க்கிங். நீங்க என்ன ஃபீல்ட்ல இருக்கீங்களோ அது ரிலேட்டடான பீப்புள்ஸை தெரிஞ்சுக்கிட்டே ஆகும். ஸோ நீங்க ஒரு அகாடமியில ஜாயின் பண்ணிருந்தீங்கன்னா அவங்களுக்கான குரூப் இருக்கும். அதுல உங்களுக்கு தெரிஞ்ச பீப்புள்ஸ்ல உள்ள இருப்பாங்க. ஆர் எல்ஸ் நீங்க இன்ஸ்டாகிராம் ஆர் லிங்க்டின் போன்ற நெட்வொர்க்ஸ்ல குரூப்ஸ்ல ஜாயின் பண்ணுங்க. அந்த குரூப்ல அவங்க கூட இருக்க பியர்ஸ் கூட நீங்க என்கேஜ் பண்ணுங்க. கமெண்ட்ல, டைரக்ட் மெசேஜ்ல. அது மூலமா உங்களோட நெட்வொர்க்கிங் சூப்பரா இன்க்ரீஸ் ஆகும். லாஸ்ட் நான் சொன்ன 5 விஷயங்களையும் நீங்க சூப்பரா தாண்டி வந்துட்டீங்கன்னா, 6வதா இன்டர்வியூக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்க. ஏன் இந்த 6 தான் தாண்டி தான் இன்டர்வியூ ப்ரிப்பேர் பண்ணுமா, சர்டிஃபிகேட் வந்தோட நான் போகக்கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா, இதுக்காக தான் இவ்வளவு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தேன். உங்களுக்கு ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலோ, இல்ல உங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம்ஸ் வந்தா அதை கேட்கக்கூடிய பீப்புள் நெட்வொர்க்கிங் உங்ககிட்ட இல்லைனாலோ, நீங்க இன்டர்வியூஸ்ல பாஸ் ஆகி ஒரு இடத்துல ஹையர் ஆனதுக்கு அப்புறமாவும் நிறைய ப்ராப்ளம்ஸ் நீங்க ஃபேஸ் பண்ற மாதிரி இருக்கும். அங்க உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சரியில்லை அப்படின்னா ஃபயரா வந்து சான்சஸ் இருக்கும். அதனாலதான் நான் சொல்றேன். ஸோ இந்த வேஸ் எல்லாமே, இந்த ரோட் மேப் எல்லாமே நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களோட இன்டர்வியூஸ்க்கு சூப்பரா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க இன்டர்வியூஸ்ல நல்லா பெர்ஃபார்ம் பண்றீங்க, ஹையர் ஆனதுக்கு அப்புறமா இதோட போதும், நல்ல ஜாபுக்கு வந்துட்டு அப்படின்னு மட்டும் நிறுத்திடாதீங்க. அதுதான் எல்லாரும் பண்ற பெரிய தப்பு. ஐடில டெவலப்மெண்ட் அப்டேஷன்ஸ் ரெகுலரா இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி உங்க நாலேஜ் டெவலப் பண்ணிக்கிட்டே இருக்கணும். நீங்க ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கோர்ஸ் மட்டும் தான் படிச்சு முடிச்சிருக்கீங்கன்னா அதுக்கு அட்வான்ஸ் கோர்ஸோ இல்ல நீங்க இருக்கிற ஸ்பெஷலைஸ்டா SEOல இருக்க அட்வான்சஸ், வெப்சைட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற அடுத்தடுத்த கோர்சஸ் நாலேஜ் கெயின் பண்றதா உங்களோட ஒர்க் பண்ற இடத்துலயும் உங்களுக்கு நல்ல பேர் வாங்கி தரும். அதே மாதிரி நிறைய ப்ரொமோஷன்ஸும் கிடைக்கும். உங்க ப்ரொமோஷன்ஸை இன்னும் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி ஒரு கீ பாயிண்ட் சொல்லிட்டோங்களா? ஸோ டேட்டா டிரைவன் ஸ்கில்ஸ். இப்போ நீங்க ஒரு ரிசல்ட்ஸ் கொண்டு வரீங்கன்னு வச்சுக்கோங்க, SEOலயோ இல்ல SMMலயோ, அது எல்லாமே டேட்டாஸா ஸ்டோர் பண்ணி வைங்க. இப்போ நிறைய பேர் இன்ஃபுளுசர்ஸா நான் இந்த சேல்ஸ் கொண்டு வந்திருக்கேன், இந்த வீடியோஸ் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்டாகிராம் அப்லோட் பண்றாங்க. சில பேர் அவங்க வெப்சைட் பிளாக்ஸ்ல அப்டேட் பண்றாங்க. சில பேர் அவங்க போர்ட்ஃபோலியோல இதை பில்ட் பண்றாங்க. அந்த மாதிரி உங்க போர்ட்ஃபோலியோவை ரொம்ப ஸ்ட்ராங்காகவும் ஹெல்த்தியாகவும் பில்ட் பண்ணுங்க. அதுதான் நீங்க ஃப்ரீலான்சரா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க எந்த பிசினஸ் பண்ணணுங்கிற பிளான் பண்ணாலும் சரி, உங்களுக்கு ரிசல்ட்ஸா கொடுக்கும். ஸோ நான் சொன்ன ரோட் மேப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்ததுன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கறத கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம்.